வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கமர் கட் பண்ண போகிறேன். வெல்லம் நோ மெஷர்மெண்ட், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான். எவ்வளோ வெல்லம் இருக்கோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை கரைச்சி நான் வடிகட்டிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஜலம் விட்டுருக்கேன். அதிகமாக விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா டைம் ஆகும், அவ்வளோதான். முன்ன பின்ன விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. இப்போ அதை நான் வடிகட்டிக்கிறேன். கரைஞ்சிட்டு கொஞ்சம் மட்டும் கரையிலை. ஓகே, அகெயின் இதிலே விட்டு ரெடி பண்ணிடலாம். வடிகட்டிண்டாச்சு. இதில் தேங்காய், துருவின தேங்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காயை லைட்டாக வறுத்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த கமர்கட் தான் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி வாங்கி சாப்பிடக்கூடியது. இந்த 80 to 90s ஸ்கூல் லைஃப்பில் இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த 80 to 90s ஸ்கூல் லைஃப்பில் இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கமர்கட் உருண்டைக்குள்ளே 25 பைசா, 5 பைசா, 10 பைசாலாம் வச்சு உருட்டியிருப்பாங்க கடையில். அதை நம்ம வாங்கி சாப்பிடும்போது அதுக்குள்ளே அந்த காசு இருக்கும். சில இதில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்காது. அதுக்குன்னே போய் எல்லாம் போட்டி போட்டு வாங்குவாங்க. இன்னும் காசு இருக்கும். அப்போல்லாம் வந்து ஸ்கூல் போகும்போதெல்லாம் பெருசாலாம் இப்போல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரிலாம் அப்போ கிடையாது. 5 பைசா 10 பைசா வாங்குறதுக்கே வந்து அடம் பிடிச்சி வாங்கணும். திருப்பியும் அலம்பிட்டு அந்த காசை கொண்டு போய் திருப்பியும் அதே கமர்கட் வாங்குறது. ஆசை யாரை விட்டது, திருப்பியும் அதுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஷேரிங்னா அந்த யூனிஃபார்ம் பாவாடையிலேயே வச்சு உருட்டி காக்கா கடி கடிச்சு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறது. அப்போல்லாம் ஹைஜீனிக் பற்றிலாம் தெரியாது இல்லையா, அதனால் அது ஒரு லைஃப் ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது தானே இந்த வெள்ளைப்பாகும் அந்த தேங்காயும், ரொம்ப நல்லது. இப்போ தான் இந்த கலப்படங்கள்லாம், அப்போல்லாம் எந்த கலப்படமும் எதுலேயும் கிடையாது. 2000க்கு அப்புறம் தான் டோட்டலாக எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. இவ்வளோதான், வேலையே இல்லை இந்த பாகில். இதில் என்ன கஷ்டமான வேலைன்னு உருட்டுறது தான். ஏன்னா சூடாக இருக்கும்போதே உருட்டிடணும். கை ரொம்ப கொதிக்கும், ஆறி போச்சுன்னா கெட்டியாக போயிடும். அது ஒன்று தான். வெள்ளத்தில் அவ்வளோ அயன் இருக்குது. தேங்காய் பால்லாம் வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது. தேங்காயில் ஏகப்பட்ட நன்மைகள். அதாவது நம்ம காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஒரு தேங்காயை உடச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. பெருசாக இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இது 2 கலரி சுருளை வந்தவொடனே உருட்டிக்க வேண்டியதான் கமர்கட். பழைய நினைவுகளுக்கு போயிட்டு வரலாம் சாப்பிடும்போது. இதே மாதிரி ஸ்கூல் வாசல்லையே எல்லாம் வைப்பாங்க. எல்லாமே ஹெல்த்தியானதாக இருக்கும். இந்த சோளம் வேக வச்சது, ஸ்வீட் கார்ன்லாம் இல்லை, நார்மல் கார்ன். அப்புறம் வந்து குச்சி ஐஸ் டப்பா, அந்த ஐஸ் சவுண்டு கேட்கும். ஹாலிடேஸ்லேயும் அதே தான், குச்சி ஐஸு சேமியாலாம் அதில் இருக்கும். அதை ஆசையாக வாங்கி சாப்பிடுவோம். இல்லை 5 பைசா 10 பைசா, மேக்ஸிமம் 25 பைசா, அவ்வளோதான் அவனுடைய விலைகள்லாம் இருக்கும். காக்கா கடி கடிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது, அது வந்து ஷேரிங் அப்படிங்கிற நம்மளுடைய ஒரு பண்புகளை வந்து வளர்க்கக்கூடியது தானே அது. இன்றைக்கி நம்ம கொடுத்தது நாளைக்கு அந்த ஃப்ரெண்டு நமக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கே. டெய்லியே வந்து வீட்டில் நமக்கு காசு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் கொடுத்து வச்சுக்கிறது. மெயினாக இதை விட்டாச்சு. வெல்லம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம், மெஷர்மெண்ட் கிடையாது. அது மாதிரி வெல்லத்தை விட தேங்காய் அதிகமாக போட வேண்டாம். இது தேங்காய் அதில் திருவெல் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வெறும் வெள்ளைப்பாக உருட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் இது போடுறது.
நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னா 1 கப் வெல்லம் போட்டுட்டிங்கன்னா 1/4 டம்ளர் ஜலம் விட்டுக்கோங்க. ஒரு 1/4லேருந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். ஆனால் கடைகளில் ஏலக்காய் பொடியெலாம் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் போட்டுக்கலாம். அதை ஏன் விடணும், போட்டு வைக்கலாம், நம்ம தானே சாப்பிட போகிறோம். இந்த தேங்காய் போடலை அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இதை கமர்கட்டை கடித்தோம் அப்படின்னா கடகாப்பல் மேல் பல்லும் கீழ் பல்லும் ஒட்டிக்கும், திருப்பி பிடிச்சி இழுக்க முடியாது, ஜவ்வு மாதிரி நடுவில் இருக்கும். அதனால் இது சீக்கிரம் தீரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த கடவாயில் அப்படியே அடக்கி வச்சுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ரொம்ப நாழி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். காலங்கள் ஃபாஸ்ட்டாக போனது முன்னாடி அது ரொம்ப இனிமையானதாகவும் இருக்குது. எப்பயுமே குழந்தையாக இருந்துட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு தோன்றுறது. ஆனால் இந்த காலத்து குழந்தையா இல்லை, அந்த காலத்து குழந்தைகளா. ஸ்கூல் லைஃப் வரைக்கும் சூப்பராக இருந்தது. இந்த அளவுக்கு வந்தோடனே இறக்கிடுங்க. ரொம்ப விட்டிங்கன்னா முருகி போயிடும், உருட்டை வராது. எப்படியா இருந்தாலும் பாகு ஆற கெட்டியாகிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் தடவின ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. அது மாதிரி நெய்யை தொட்டு உருட்டிக்கலாம், அல்லது தேங்காய் நெய்யை தொட்டு உருட்டிக்கலாம். பிளேட்டில் கொட்டின்ட்டேன். கொஞ்சம் ஆறட்டும், இல்லைன்னா கையால் தொட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே பாருங்கள், இன்னும் சென்டரில் ஆறலை, இந்த ஓரம் ஆறி எடுத்து கொஞ்சமாக பார்த்திங்களா கெட்டியாக இருக்குது, ஸ்பூனில் இப்படி கையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உங்கள் தேவையான சைஸுக்கு, பயமாக இருக்குது கையில் போட்டுறதுக்கு, எண்ணெயை தடவிண்டு டக்குன்னு உருட்டி போட்டுருங்க. சூடாக தான் இருக்குது, இன்னுமே செமையாக கொதிக்கிறது. ஓரத்தில் உள்ளதாக எடுத்துன்னு வந்தால் கரெக்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் அப்படி எடுத்து போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கையாலேயே தொட முடியல, விட்டால் வேறு இதுவாகிடும், உருட்ட முடியாத அளவுக்கு ஆகிடும். அவ்வளோதான், சுட சுட எல்லாத்தையும் உருட்டி போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆறினோடனே ரவுண்ட் ஷேப், இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். அதே சமயம் கொஞ்சம் ஆறி போச்சு அப்படின்னா, பாகு கொட்டியிருக்கோம் இல்லையா, அது ஆறி போச்சு அப்படின்னா திருப்பியும் தூக்கி லைட்டாக அடுப்பில் ஹீட் பண்ணிங்கன்னா, சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா இலகிடும், திருப்பி எடுத்து உருட்டிக்கலாம். அந்த மாதிரி ஹீட் பண்ணப்போ ஏற்பட்ட வடு தான் இது. இந்த தட்டை தூக்கி நான் அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் இது வச்சு டக்குன்னு அந்த ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்பு மேலேயே வச்சுருந்திங்கன்னா நம்ம உருட்டுற வரைக்கும் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். அடிச்சிங்கன்னா இப்படி சத்தம் கேட்கும், மண்டை கூட உடைக்கலாம் இதை வச்சு. சூப்பரான நம்ம ட்ரெடிஷ்னலான கோனா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உருட்டுறது தான் கஷ்டம், சூடை பொறுத்துட்டு தான் உருட்டணும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.